திருக்குரானும் பைபிள்லயும் நிறைய ஒரே மாதிரியானது இருக்கு. ஏன்னா முகமது நபிகள் தூதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அதுல வந்து பிரிஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரெண்டும் ஒன்னா இல்ல வேறுபாடு எதனா இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். குரான்லையும் பைபிள்லையும் நிறைய விஷயங்கள் ஒத்து இருக்குது, ரெண்டுக்கும் வேறுபாடுகள் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய விஷயங்கள் ஒத்து இருந்தாலும் அடிப்படையான விஷயங்கள்ல மாற்று கருத்துகள் இருக்கு. அடிப்படையான விஷயம் சில சட்டத்திட்டங்கள், சில வரலாற்று செய்திகள்ல ஒன்னா இருக்கும். சில செய்திகள் எல்லாமே ஒன்னா இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாது. சில வரலாற்று செய்திகள்ல இங்க சொல்லப்பட்ட மாதிரி பைபிள்ல இருக்கும், அல்லது பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி இங்க இருக்கும். இதை வைத்துக்கொண்டு எல்லாருமே இதுவும் அதுவும் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, அடிப்படையான விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? இப்போ முஸ்லிம்கள் அவங்க கடவுள் ஒருத்தன் என்று நம்பணும். கிறிஸ்தவர்கள் அவங்க கடவுள் என்று ஒருத்தன் என்பது கிடையாது. அவங்களிலேயே இருக்கும், பைபிள்லேயே இருக்கும், ஏசுநாதர் கடவுள்னு இருக்கும், கர்த்தர் கடவுள்னு இருக்கும், பிதா சுதன் பரிசுத்த ஆவி முக்கடவுள். அங்க பிதா சுதன் பரிசுத்த ஆவி. எங்களுடைய மார்க்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு, அங்க மூணு, அங்க மூணுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது, இங்க ஒன்னுன்னு சொல்லப்படுது. இது எப்படி ஒண்ணுன்னு ஆகும்? நாங்க மூணு பேரை கடவுள் என்று நம்பினால் நான் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீமுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மூணு கடவுள் இருக்கிறார்கள் என்று நான் நம்பி விட்டேன் என்றால் நான் முஸ்லீமே கிடையாது. ஆனா கிறிஸ்துவத்தின் அடிப்படையில் மூணு தான் கடவுள் என்று நம்பணும். அப்படின்னா தான் அவங்க கிறிஸ்தவர்கள். இல்லை என்றால் ஒரு கடவுள் என்று சொன்னா அவங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவி அந்த மூணு கடவுளா இருக்கணும். அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது, நான் மேலோட்டமாக சொல்லிக் கொள்கிறேன். அப்ப இந்த அடிப்படையில் கடவுள் கொள்கையிலேயே, அடிப்படை சித்தாந்தத்திலேயே கடவுள் எத்தனை பேர் என்பதிலேயே மிகப்பெரிய முரண்பாடு இருக்கும்போது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி ஆகும்? அதுவும் கடவுளை பத்தி பேசுகிறது, இஸ்லாமும் கடவுளை பத்தி பேசுகிறது. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் தத்துவம் என்பது வேறு, கிறிஸ்துவ மதங்கள் சொல்லக்கூடிய கடவுள் தத்துவம் என்பது வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடுகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கிறது. அது எல்லா வேதங்களையும் இருக்கும். தர்ம மன்னங்கன்னு சொல்லிட்டு பைபிள்லையும் இருக்கும், குரான்லையும் இருக்கும், பகவத்கீதையிலையும் இருக்கும், இப்படி இருக்கும். ஆனா இது வந்து சில விஷயங்கள் ஒன்றுபட்டு எல்லா வேதங்களும் இருக்கும். ஆனால் அடிப்படை விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர்.